ஏட்டி நில்லு. ஏம்மா? ஏட்டி அப்படியாட்டி உங்களுக்கு மறந்து போய் தெரியறியே? ஒரு 5 நிமிஷத்துல அடுப்பை தானடி அம்மத்த சொன்னேன். உங்ககிட்ட வேற எதுவுமா வேலையை கொடுத்துட்டு போனேன். எம்மா அமர்த்தக்கூடாதுன்னெலாம் நினைக்கலம்மா. நான் மறந்துட்டேன். சத்தியாக தான் சொன்னேன் 5 நிமிஷத்தில் அம்மா அடுப்பை அமர்த்த சொன்னாவ. போய் அமர்த்துன்னு சொன்னாலா? எனக்கு அவள் சொல்லாமல் இருந்திருந்தா கூட நான் போய் ஞாபகரவாக அமர்த்தியிருப்பேன். அவள் சொல்லவும் எனக்கு கோவம் வந்துருச்சு. நீ தான் ஞாபகம் வச்சிருக்கல்ல, போய் அமர்த்துன்னு சொன்னேன். அவள் என்ன சொன்னாலா? அப்படியே சண்டை வந்துட்டுமா. சண்டை வந்தா? சண்டை வந்தா என்ன டீ? அவ்வளவு உங்களுக்குலாம் கொழுப்பு ஏறி போய் கிடக்குறிய. ஏட்டி இப்போ நைட்டுக்கு திங்க ஒன்றும் இல்லையே, என்னத்தை தின்னுட்டு தூங்குவிய? ஏம்மா சாரிம்மா, வீம்புக்குன்னு பண்ணலம்மா. ஆமாம் சொல்லிட்டா போதும் சாரியம்மா பூரியம்மான்னு. ஏட்டி எப்போ பார்த்தாலும் இந்த சண்டையை தானட்டி போட்டுக்கிட்டு கிடக்கிய. உங்களுக்கெல்லாம் என்னைக்கு தான் விடிவு காலம் வருமோ தெரியல. ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த சண்டை தான். ஒரு அடுப்பை எந்திரிச்சு போய் அமர்த்த கூட முடியாத அளவு காட்டி சண்டை போடுவிய. எம்மா சத்தியாதாம்மா வம்பிழுத்தா நீ தான் போய் அமர்த்தணும்னு. அதனால தாம்மா நானும் சண்டை போட்டேன். இங்கே வாட்டி நீ. அவ சொன்னா பெரியவ தானே, கேட்க மாட்டியோ? சரி பெரியவ சொல்லியாலே போய் அவத்தவும் செய்ய மாட்டேன். அந்த மாடு சரி சின்ன பிள்ளை அமர்த்த மாட்டேன்னு சொல்லுதேன்னு போய் செய்ய மாட்டேங்குது. என்னதான் நடிச்சுக்கிட்டு கிடைக்கீங்களோ தெரியலடி. எம்மா நுல்லாதம்மா வலிக்குது. வலிக்கிறது தானட்டி நுள்ளியது. அங்கே வந்து அவ்வளோ பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தியாச்சு. ஏன்டி உங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டு சொல்லவே முடியாது? இங்கேரு ஒழுக்கமா இருந்தா பார்ப்பேன், இல்லைன்னா ஒவ்வொருத்தையும் கட்டி கொடுத்து அனுப்பி விட்டுருவேன் பார்த்துக்க. எம்மா நான் என்னம்மா பண்ணேன்? அவ தான் என்கிட்ட வம்பிழுத்தா. அதான் வளர்ப்பு சரியில்லை. அங்கே வந்து அவ்வளோ பேர் முன்னாடி சொல்லிட்டு நிற்கா. ஏம்மா அமர்த்தாம விட்டுட்டோம் கை பிடிச்சி போச்சுன்னு. அசிங்கமா இல்லையாட்டி உங்களுக்கு இப்படி சொல்லியதுக்கு? வசந்தி என்ன பேச்சு பேசான்னு பார்த்தல்ல. ஏம்மா தெரியாம பண்ணிட்டோம்மா. தெரியாம பண்ணா ஃபோன் அடிச்சு எம்மா இப்படி ஆயிடுச்சு சீக்கிரம் வாங்கன்னு சொன்னா நாங்கள் என்னத்தானு சொல்லிக்கிட்டு எந்திரிச்சு வந்திருப்பேன். இப்படி எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டேடி. என்ன பேச்சு பேசினா தெரியுமா? உங்களுக்கு வளர்ப்பு சரியில்லைங்க. என் மவாலாம் 5 நிமிஷம் சொன்னா 5 நிமிஷம் கிச்சன்லேயே தான் நிற்பா, வெளியே வரமாட்டாங்க. என்னென்ன பேசிவிட்டா கொஞ்ச நேரத்தில். நீங்களும் தான் இருக்கீல, அவள் பேசியது மாதிரி தானே நீங்கள் வைக்கிறீங்க. ஏம்மா அவியலுக்கு வேறு வேலையே இல்லைம்மா, எப்போவுமே அப்படி தான் செய்வாவ. யாரை பற்றி குறை சொன்னாலும் அவிய அப்படி தான் சொல்லுவாவ. என் மவா அப்படி இப்படின்னு அவிய சொல்லியதுக்கெல்லாம் எதுக்குமா எங்களை அடிக்க? வாய் கூடி போச்சுட்டி உங்களுக்கு. அதான் அவள் சொன்ன மாதிரி வளர்ப்பு பத்தாது. நான் என்னத்தை கண்டிச்சாலும் உங்கள் அப்பா கொடுக்குற இடத்துல ஆடுறியல்ல, ஆடத்தாமட்டு செய்விய. வரட்டு இன்னைக்கு அந்த மனுஷன் தானே இருக்கேன், ஒன்றும் சமைக்க மாட்டேன். வந்து என்னத்தனாலும் வெறுஞ்சட்டியை பார்த்துட்டு படுத்து தூங்கட்டும். அவரையும் காயப்போட்டா தான் இனி உங்களெல்லாம் திட்டுவார். என்னத்தை சொன்னாலும் என் பிள்ளையில திட்டாத வையாதங்கிறார்ல, இன்னைக்கு வரட்டும். அந்த மனுஷன் என்னத்தை தின்னுட்டு தூங்கியாருன்னு நானும் பார்த்துறேன். எம்மா தெரியாமல் பண்ணிட்டோம்மா. வா உள்ளே போய் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. அந்த சட்டியை பார்த்தா தான் நீங்கள் என்ன லட்சணத்தில் பண்ணிட்டியேன்னு தெரியும். கொஞ்சம் போல் அடியில் அடி பிடிச்சிருந்தா கூட விட்டுருவேன். அவளை சட்டியவே சேர்த்து கறக்கிருந்திய அவளந்தான் இருந்த நாள் காணும்னு போய் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வா அந்த மாடு என்ன செய்யுதுன்னு உள்ளே போய் பார்ப்போம். வந்து வாச்சிருக்காளுவ எனக்குன்னு. எப்பவும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் வளர்க்கேன். எப்படித்தான் அப்படி மாடாவும் கழுதையாவும் போகிற அளவுல தெரியல. எங்க அந்த பெரிய குரங்க? உள்ளதாம்மா இருப்பா. ஏட்டி பெரிய குரங்கு, ஏட்டி பெரிய குரங்கு. ஐயோ அம்மா சத்தம்ல கேக்குது. இப்போ உள்ள வந்து இந்த சட்டியோட நிலைமையை மட்டும் பார்த்தேன்னா அவ்வளோதான். இப்போ என்ன பண்றது? இப்போ எடுத்துக்கொண்டே கழுவவும் முடியாது. கழுவுறதா இருந்தால் முதையே பண்ணியிருக்கணும். இப்போ மட்டும் போய் கழுவோம்னு எடுத்து போட்டோம்னா அவ்வளோதான், அதுக்கும் சேர்த்து அடி விழுகும். இப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு கிடந்தானே, என்னத்தை பண்ணேன்னு ஒன்றும் தெரியலையே. ஏட்டி பெரிய குரங்கு எங்க இருக்க? வாரம்மா. ஏம்மா இங்கே வாட்டி நீ, உனக்கெல்லாம் திமிரு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏட்டி பெரிய பிள்ளை தானே உன்கிட்ட சொல்லிட்டு போனேன் 5 நிமிஷத்தில் அடுப்பு அமர்த்துன்னு. அப்படி என்னட்டி பண்ணிட்டு கிடந்த? வெட்டி முறிக்கிற வேலை அங்கே வந்து சொல்லியா ரெண்டும் கரைஞ்சி போச்சுமான்னு. 2 பேத்துக்கு என்ன திமிரு எடுத்து போயா தெரியலையே? அந்த இட்லியும் சாம்பாரையும் அமர்த்துறது கூட மதி இல்லாமல் தெரியலையே. ஏம்மா நான் 5 நிமிஷத்தில் கரெக்டாக சொன்னம்மா அவளை போய் அமர்த்துன்னு சொல்லி. அவள் தான் போக மாட்டேன் என்கிட்ட சண்டைக்கு வந்தா. அப்படியே 2 பேரும் சண்டை போட்டோமா. சண்டை போட்டு முடிக்கும் போதாமா கரிஞ்ச வாசனையே வந்துச்சு. அதான் போய் பார்த்தோம், சட்டியில இருக்க அவ்வளவும் கரைஞ்சு போச்சுமா. அவ்வளவும் கரைஞ்சு போச்சா? இவன் ஏதோ கரைஞ்சு போச்சுன்னு மட்டும்தானே சொன்னா, சட்டியை புகச்சிட்டீங்களாட்டி நினைச்சேன். அப்பமே நினைச்சேன் இவளுக்கு லேசு வாசம் வாட வரும்போதெல்லாம் போக மாட்டாளுவலே, மொத்தமா அதை தலைமுழுகுன்னு தானே போவாளுவன்னு நினைச்சேன். அதே மாதிரி பண்ணிருக்கீராட்டி. ஏமா மன்னிச்சிருமா, தெரியாம பண்ணிட்டோம்மா. ஏமா வீடுமா வலிக்குது. எத்தனை தடவை உங்களை மன்னிக்குது, எத்தனை தடவை மன்னிக்குது. இது என்ன முத தடவையா? சரி பிள்ளைகளு தெரியாம ஒரு சட்டியை கரைச்சிருச்சுன்னு சொல்றதுக்கு இதுக்கு முன்னாடி ஒருக்க பண்ணிய
அதுக்கு முன்னாடி ஒருக்க பண்ணீங்க. எத்தனை தடவை இந்த சட்டியை கழுவியது நானு. முக்காசி சட்டி உங்கள்கிட்ட தான் கரியா போகுது. ஒருத்தையும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி முடியல. புள்ள வழக்க லட்சணமான்னு கேட்குறாளுவ. அந்த அளவுக்கு தானட்டி ஆக்குறிய நீங்க. ஏம்மா தெரியாம பண்ணிட்டோமா, நான் அவகிட்ட சண்டை போட்டு கிடந்தனா அப்ப கரைஞ்சு போச்சு. தெரியாம பண்ணிட்டோமா. இங்கேரு அடுப்படியில போய் பார்ப்பேன். அந்த சட்டி இருக்க நிலைமையை பார்த்துக்கிட்டு தானே உங்களுக்கு இருக்கு. நைட்டு பட்டுனியா தூங்குங்கன்னு போட்டா தாம்பி நீங்களும் அடங்குவீங்க. ஏம்மா ஒண்ணுமே நாங்க பண்ணலம்மா, அதுவா தான் கறி பிடிச்சிட்டு. கேஸ் விலை என்ன தெரியுமாட்டி? கேஸ் பதிய முடியுமா இப்ப? 20 நாள் 21 நாள் ஆகுங்கிறானுவ. என்ன செய்ய ஏது செய்ய தெரியாம நாங்களே சுத்திக்கிட்டு கிறுக்கு பிடிச்ச ஆள அலைஞ்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு கேஸையும் சேர்த்து கறியாக்கி கழுவ எம்புட்டு நிரம்பியாச்சு. எப்ப அமத்துனிய? ஏம்மா வித்யா வந்து உங்கள்கிட்ட சொல்ல வந்தால, அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தாமா அமத்தணும். அப்புறம் கறியாம என்னட்டி செய்யும்? வாராளுவ இங்க இருந்து அங்க சொல்லியதுக்கு. ஏட்டி அறிவுங்கிறது இருக்காட்டி? 5 நிமிஷத்துல அமத்த சொன்னதை 1/2 மணி நேரம் சென்று போய் அமத்துனா அப்ப அப்படித்தான் இருக்கும். இதுல வேற தானா கரைஞ்சிருச்சா? இவ்வளவுலாம் ஒண்ணும் பண்ணலையா? நீ அமத்தாதனால தானே நாயை கரைஞ்சிச்சு. வாங்க இன்னைக்கு சட்டி இருக்க நிலைமைய பாத்துக்கிட்டு. ஏ சின்ன மாடு, என்ன அங்கே நிக்கிற? வா, உனக்கு இருக்கு. எம்மா என்னதான் வெளியே வச்சு அடிச்சிட்டாலம்மா, ஏன் திருப்பி கூப்பிடியா? வானா வந்துரு. இருக்க வெப்பரானத்துல மாறம்மா, நீ அங்கிட்டு திரும்பி போ, நான் உனக்கு பின்னாடி வாரேன். வந்துரு. அப்படியே அங்கிட்ட என்டாச்சு தெரிச்சு ஓடிடுவோன்னு நினைச்ச காலம் முடிச்சு விடுவேன். சட்டி லட்சணத்தை பார்த்துக்கிட்டு தானே உங்க அப்பனுக்கு போன் இருக்கு. போட்டி ஊருவா அப்படியே வீட்டுக்குள்ள. இன்னைக்கு செத்தான். ஒரு அடுப்பாமத்த துப்பில்லாமல வளர்த்து வச்சிருக்கேன் பிள்ளையில. பின்னாடியே போனா நமக்கு அடி விழுமோ? போகலைனாலும் அடிதான் விழுவும். சரி போவோம். ஏட்டி நவுலு எப்படி கரைச்சி வச்சிருக்கேன்னு பார்க்கட்டு. இந்த லட்சணத்துல இந்த சட்டியை பார்த்தா அவ்வளோதான். எப்ப அப்பா வருவார்னு வேற தெரியலையே. இப்படியே போனா அவ்வளோதான், அம்மா அடியில கொன்னுருவாளே. ஏட்டி நவலுன்னு சொன்னேன். எங்க அவளை ஆளை காணா? ஓடிட்டாளா? ஏட்டி நீ இங்கே தான் இருக்கியா? ஓடிட்டியோ நினைச்சு பயந்துட்டேன் டி. போட்டி அங்கிட்டு ஒன்னாலதான் எல்லாம். ஒழுங்கா போய் யாராச்சும் ஒருத்தர் அமர்த்தி இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இப்ப பாரு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கானு. ஏட்டி நீ வந்து அமர்த்திருக்கலாம்ல. ஒன்னாலதான் நீ என்கிட்ட சண்டை போடாம இருக்கணும். என்னைக்காச்சும் பெரியவள மதிச்சிருக்கியா? இதுக்குதான் பெரியவள் சொல்றதை கேட்கணுங்கிறது. எப்பவுமே நீ நான் சொல்றதை கேட்கவே மாட்டா. அப்ப இப்படித்தான் டி ஆகும். போயிரு. நான் எவ்வளவு தனிமா அடி வாங்கியிருக்கேன் அம்மா கிட்ட. நீ நல்லா என்ன சொல்லி விட்டுட்டு நீ உள்ள இருந்துக்கிட்டா. நான் போய் அங்கே நின்று வசந்தியத்தை திட்டி எல்லாரும் திட்டி அதுக்கப்புறம் அம்மா வந்து என்னை வாசல் வச்சு வசந்தி பேசலாம் வச்சுட்டேலடி அப்படி இப்படின்னு சொல்லி 4-5 அடி. அதுக்கப்புறம் இப்படி சட்டியை கரைச்சிட்டேலடி 4-5 குத்து. அதுக்கப்புறம் ஒரு நுள்ளு இம்புட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்று ஒரே ஒரு தடவை தானே நுள்ளினாவ. ஏட்டி இப்போ எனக்கும் தானே அடி விழுவோம். போட்டி இப்போ அடி விழுந்தா எனக்கும் தான் சேர்த்து விழுவோம். அந்த சட்டி இருக்க லட்சணத்தை பாரு. நம்ம இன்னும் அந்த இட்லி குக்கரை திறக்க கூட இல்லை. திறந்தாதான் அது இன்னும் என்ன லட்சணத்தில் இருக்குன்னு தெரியும். நான் தான் அம்மையை கூட்டிட்டு வாரேன் தானே சொல்லிட்டு போனேன். அதை ஊற வச்சு விளக்க வச்சு ஆரம்பிச்சிருக்கலாம்ல. ஏட்டி சட்டி அவ்வளவும் சூடு. அதை திறந்தானே முகரில் அடிச்சிடாதா? அப்ப எனக்கு தெரியாது. அம்மா கிட்ட இன்னைக்கு அடி வாங்குறதான். ஐயே என் சட்டியை என்னான்னு கரைச்சி வச்சிருக்காளுவ. புதுசா வாங்கின பாத்திரம். இப்பந்தான் இந்த இட்லி சட்டியை வாங்கினேன். போன தடவை ஒரு இட்லி சட்டியை கரைச்சி விட்டாளுவனு. அதுக்குள்ள இதையும் கரைச்சி வச்சிருக்காளுவ. நானும் எதை லேசா தான் கரைச்சிருப்பாளுவ. விளக்கி எடுத்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். இவ்வளவு இப்படிலாம் கரைச்சி வச்சிருக்காளுவ. இதை காயலங்கடல போட்டா கூட ஒரு ரூபாயை வாங்க மாட்டான். அவ்வளவு பாத்திரம் அழகழகா வாங்கி வச்சிருந்தேன் வீட்டுல. இப்படி பண்ணிட்டு தெரியாதவளே இவளை என்ன செய்யறது? ஏட்டி இங்க வாங்கட்டி. உங்களுக்கு சட்டியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எரிச்சலா வருது. போய் போன் எடுத்துட்டு வா. உங்க அப்பனுக்கு போனை போடட்டு. ஏமா விடுமே, நான் உனக்கு இந்த சட்டியை நல்ல விலைக்கு தாரேன். காலைல பலபலன்னு என்னட்டி விளக்குவ? எண்ணத்தை விளக்குவ? வேஸ்டா போச்சா அந்த கேஸை கொடுப்பியா? இல்ல இந்த சட்டியை மறுபடியும் பலபலன்னு விளக்கிடுவியா? விலைக்கு கொடுக்குறேன் கிழிச்சு கொடுக்குறேன்னு போன தடவையும் இந்த வேலை தாண்டி பார்த்தேன். விலைக்கு தாரேன்னு சொல்லிட்டு போட்டேன். சரின்னு நானும் சரி பிள்ளை விலைக்கு தாரேன்னு சொல்லிட்டால இனி அவளை அடிக்கக்கூடாதுன்னு விட்டேன். போன தடவை அந்த சட்டியை விளக்குனியாக்கும். அதை ஆக்கறக்காரங்கிட்ட போட்டால் அவன் கூட வாங்க மாட்டேங்கிறான், அசிங்கப்படுத்தியான். ஏக்கா என்னக்கா இப்படி சட்டியை கரைச்சி வச்சிருக்கியே, இதை போய் நான் என்னத்தை பண்ணுறதுன்ட்டு. நீங்களாம் இருக்கிறதுக்கு என்னத்தான் செய்யுமோ எனக்கு தெரியல. இங்கேரு 1/2 மணி நேரம் டைம் தாரேன். அதுக்குள்ளே இந்த பாத்திரம்லாம் எனக்கு பலன்னு கழுவி விலைக்கு வேணும். நீ ஊற வைப்பியோ இல்லை சோப்பு போட்டு விளக்குவியோ எனக்கு தெரியாது. இந்த சட்டி எனக்கு நல்ல பலன்னு வரணும். வாங்கி 1 மாதம் கூட ஆவலட்டி. அந்த இட்லி சட்டியை அதுக்குள்ளே கரைச்சி வச்சிருக்கியே. ஏமா சட்டி சூடாக இருக்குல்ல, காலைல ஒன்று கண்டிப்பாக விலைக்கு தாரம்மா. சரி காலையில் சட்டியை விலைக்கு கொடுத்துருவிய. அப்போ இன்னைக்கு நைட்டு திங்கிறக்கு என்னடி பண்ணுவிய? ஏம்மா நைட்டு நாங்கள் சமைச்சு கூட தாரம்மா, அடிக்காத. பாப்பம் டி என்னத்தை சமைச்சு கிழிக்கிறியே நானும் பார்க்குறேன். போங்க எனத்தனாலும் கிண்டுங்க.
கிண்டி நைட்டுக்கு சாப்பாடு நீங்க 2 பேர் தான் பொறுப்பு. செய்யலைன்னு வச்சுக்க அவ்வளவுலா அவ்வளவுதான். ஒரு 5 நிமிஷத்துல அடுப்பு ஒரே ஒரு திருகுறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு வலி வலிக்குது. இனிமே இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா இப்படித்தான் உங்களை விடணும். நீங்க தான் சமைக்கணும், நீங்க தான் பாத்திரத்தை கழுவணும்னு. அப்பதான் நீங்களாம் ஒரு வேலை சொன்னா உடனே செய்விய. இல்லைன்னா அம்மா நம்மள இதுக்கு மேல வேலையை வாங்கி கொன்னுருவான்னு. போங்க, என்னதனாலும் பொங்கி வடிச்சு வைங்க. உங்க அப்பாரு வந்து அதையே திம்பாரு. நானும் வேலைக்கு போயிருக்க மனுஷனுக்கு போன் போடக்கூடாதுன்னு தான் போன் போடாம இருக்கேன். போ போய் அதனால சம இருந்தாலும் சின்ன குரங்கு உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருவா ஏதாச்சும் வேலை செய்யறேன்னு. அவளாச்சும் ஏதாச்சும் பண்றேன்னு சொல்லியா? நீலாம் இப்படியே நின்று நாடகம் போட்டுரு. வேலை கல்லியில் என்ன நாடகம் ஓடியாளுக. போ போய் அவ கூட சேர்ந்து வேலையை பாரு. கிச்சனுக்குள்ள இருந்து வா போ அது இது நீ ஏதாச்சும் சண்டை போடிய சத்த வரட்டும். பூரி கட்ட ஒட்டைய அளவுக்கு காலம் முடிச்சு பிடிங்க. போ போய் வேலையை பாரு. ஒரு கூறு இல்லாமல வளரியாளுவ. ஏட்டி வித்தியா இப்ப என்னட்டி செய்யுது? நீ தானே அம்மா கிட்ட வாங்கி விட்டா. அம்மா 2 அடி அடிச்சுட்டு விட்டு போயிருப்பா. நைட்டுக்கு அவளே என்னத்தனாலும் சமைச்சிருப்பா. நமக்கு என்னத்தை சமைக்க தெரியும்னு நீ வேமா நான் சமைச்சு தரேன்னு சொன்னா. அது இந்த சட்டியை வேற விளக்கணும், சமைக்க வேற செய்யணும், என்னத்தடி செய்ய முடியும்? நீ பேசுவமா பேசுவ. அம்மா கைக்கு எட்ட நின்னது நான் தான். போட்டிருந்தான்னு வச்சுக்க அவளதான் என் காது சவ்வே வந்து போற அளவுக்கு ஒரு அறை விட்டுருப்பா. நானும் என்னத்தையும் சமாளிச்சு எடுத்து வந்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா சொல்லியாலே நல்லா. ஏறு அம்மா இந்த சட்டியெல்லாம் காலையில கழுவி விட்டா போதும்ட்டா. நான் ஒரு சட்டி நீ ஒரு சட்டி கழுவுறோம் அவ்வளவுதான். அதை விருட்டி அதை தான் காலையில் கழுவி தாரம்னு சொல்லிட்டோம்ல. இப்போ என்னத்தை சமைக்கிறது அதுக்கு முடிவுக்கு வா. பாப்ப முட்டி என்ன இருக்குன்னு வீட்டில் என்னத்தை கிடக்கா எல்லாத்தையும் எடுத்து போட்டு கலக்குவோம். இல்லைன்னா யூடியூப்பை பார்த்து எனத்தெல்லாம் சமைக்க வேண்டினா. அம்மா நம்மளை அடிக்காம போனதே பெருசு. யாரா இருந்தாலும் அடிக்கத்தான் செய்வாவ. இந்த சட்டி இருக்க நிலமைய பாரு. அதான் என்ன நீ கழுவ போறோம்னே தெரியல. சரி வா, யூடியூப்பை பார்த்து என்னத்தனாலும் சமைச்சு போடுவோம்.